அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான மாணவ மணிகளே, அன்பான உறவுகளே, நம்முடைய இந்திய சுதந்திர வரலாற்றில் 18ஆம் நூற்றாண்டு ஒரு பெருமங்கு ஆட்சி உள்ளது. அந்த 18ஆம் நூற்றாண்டில் தான் பாளையக்கார புரட்சி ஏனைய அத்தனை புரட்சிக்கும் வழிவகுத்தது என்றே கூறலாம். அந்த பாளையக்கார புரட்சியில் முதலில் தன் குரலை ஓங்கி ஒலித்தவன் தான் பூலித்தேவன். அந்த பூலித்தேவனுக்கு ஒரு போர்வாளாக, ஒரு ஒற்றனாக, ஒரு போர்ப்படை தளபதியாக இருந்தவன் தான் பெருமைக்குரிய ஒண்டி வீரன். யார் இந்த ஒண்டி வீரன்? நெற்கட்டும் நெல்லை பேரரசுக்கு வரியாக கொடுத்த நெற்கட்டும் சேவல் பாளையத்துக்கு சொந்தக்காரான பூலித்தேவனுக்கு படத்தளபதியாக இருந்தவன் தான் இந்த ஒண்டி வீரன். எந்த போரானாலும் ஒண்டிக்கு ஒண்டி வாடா என்று நிற்பவன் தான் இந்த ஒண்டி வீரன். ஒண்டிக்கு ஒண்டி நிற்பதன் காரணத்தால் ஒண்டி வீரன் என பெயர் பெற்றான். இவனுடைய வரலாறை பற்றி கேட்போமானால் நம் உடம்பு மெய்சில் இருக்கும். இவன் பகடை கருப்பாயி மற்றும் செல்லப்பா தம்பதிக்கு மகனாக பிறந்த இவன் ஆரம்பத்தில் ஒற்றனாக செருப்பு தைப்பவனாக பூலித்தேவனுக்கு நட்புக்கு உரியவனாக விளங்குகிறான். அப்படி அவனுடைய நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியாகவும் மாறுகிறான். இவன் கண்ட போர் எத்தனையோ. அதில் குறிப்பிடும்படியாக நாம் சொல்லக்கூடிய போர் நெற்கட்டும் சேவல் போர், திருநெல்வேலி போர், களக்காடு போர், கங்கை கொண்டான் போர், வாசவோ தேவ நல்லூர் போர், கடைசியாக நான் சொல்வது ஸ்ரீவில்லிபுத்தூர் போர் என அனைத்து போர்களிலும் ஓட ஓட வெள்ளைக்காரர்களை விரட்டியவன் இந்த ஒண்டி கொண்டியாக பூலித்தேவனோடு நின்று போராடி அந்த அனைத்து போரிலும் வெற்றி தும்சம் செய்தவன். ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டி தும்சம் செய்த துணிச்சலுக்கு சொந்தக்காரன் இந்த ஒண்டி வீரன். நண்பர்களே, 1967 பூலித்தேவன் பிடிபட்டு தூக்கிலிடப்பட்டு இறக்க இந்த சூழ்நிலையில் திருநெல்வேலி நெற்கட்டும் சேவல் பாளையமே ஒரு பிரளயமாக இருக்கின்றது. யார் இந்த நாட்டை ஆளப்போகிறார்கள்? நெற்கட்டும் சேவலே எங்கு பார்த்தாலும் சோகமயம். இந்த சூழ்நிலையில் ஆங்கிலேய போர்ப்படைகள் கொக்களித்து ஒரு சவாலை விடுகின்றன. அது என்ன சவால்? நெற்கட்டும் சேவல் மக்களே, உங்கள் எவனால் ஒருவன் வீரன் என்று இருந்தால் அவன் எங்கள் முகாமுக்கு வந்து எங்களுடைய பட்டத்து குதிரையும் பட்டத்து வாளனையும் பட்டத்து சாகரத்தையும் எடுத்து வந்தால் நாங்கள் பிடிக்கப்பட்ட இந்த நெற்கட்டும் சேவல் பாளையத்தை உங்களுக்கே கொடுத்து விடுகிறோம் என்று கொக்கரிக்கிறார்கள். இந்த கொக்கரிப்பை அமைதியாக கவனித்த நம்முடைய ஒண்டி வீரன் அவர்களுடைய அந்த முகாமில் சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி போல் ஒற்றனாக இல்லாமல் செருப்பு தைக்கும் தொழிலாளியாக வேடமிட்டு முகாமுக்குள் நுழைந்து முகாமில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கே அவருடைய ஆயுத கிடங்கு இருக்கிறது, எங்கே அந்த வாள் இருக்கிறது, எங்கே அந்த குதிரை இருக்கிறது என நோட்டமிட்டு அதன் பின் அவர்கள் அனைத்து துப்பாக்கியும் நெற்கட்டும் சேவலை நோக்கி இருப்பதை, பீரங்கிகள் அனைத்தும் நெற்கட்டும் சேவல் நோக்கி இருப்பதை கண்டு வியந்த அவன் அனைத்து பீரங்கிகளும் அவங்களுடைய ஆங்கிலேய முகாமை நோக்கி திருப்பி வைக்க அதற்கு எதிர்ப்பாக முற்பட்ட ஆங்கிலேய படைகள் அந்த இடத்திலேயே கழுத்தை நிறுத்தி ஒவ்வொன்றாக கொள்கிறான். இந்த சூழ்நிலையில் அவன் அந்த பட்டத்து குதிரையும் பட்டத்து வாளையும் எடுத்து கிளம்பலாம் என்று செல்லும் போது குதிரை கனைத்து விடுகிறது. இந்த குதிரை கணப்பின் சத்தத்தை கேட்ட அந்த ஆங்கிலேய அந்த குள்ளநரிகள் எதிர்த்து விடுகின்றன. ஆங்கிலேய படைகள் தன்னை சுற்றுவிட்டுவிடும் என எண்ணிய தன்னை சுற்றிவிடும் என்று எண்ணிய ஒண்டி வீரன் அருகாமையில் உள்ள வைக்கல் போருக்கு அருகில் உள்ள அந்த பகுதியில் வைக்கல் போர் மேலே போட்டு அவன் தன்னை மறைத்துக் கொள்கிறான்.
வந்து பார்க்கிறார்கள் ஆங்கில படை தளபதிகள். குதிரை ஒற்றைந்த தன்னம்பிக்கையாக நிற்கின்றது. யாரும் ஆள் யாரையும் காணாம என நினைக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். ஒருவேளை கயிறு அவிழ்ந்து விட்டது என்பதால் அது அதாவது அது நடந்து செல்வதற்கு குதிரை தயாராகிவிட்டது நினைத்த அவர்கள் யாரும் இங்கே இல்லை, குதிரை அவிழ்ந்து விட்டதால் கத்துவதாக அவர்கள் நினைத்து விட்டார்கள். இருந்தாலும் அது ஒரு காவலன், அவனுக்கு ஒரு சந்தேகம். அந்த 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 குறிப்பிட்ட அந்த பிரிட்டிஷ் படையில் உள்ள ஒருவன் கத்தியால் குத்துகிறான் அந்த வைக்கோல் போர் உள்ள பகுதியில். அது ஒரு குத்து பலமான குத்தாக விழுகிறது. அது அந்த குத்தில் அவருடைய கை முழுவதும் சிதைக்கப்படுகிறது. யாரோட கை? நொண்டி வீரன், மறைந்திருக்கும் நொண்டி வீரன் கை குத்தப்படுகிறது. அனைவரும் சென்று விடுகிறார்கள். இப்பொழுது அந்த வாளினை எடுத்தாலோ அல்லது அந்த கையில் ரத்தம் கையை அந்த கத்தியிலிருந்து தன் கையை எடுக்க நினைக்கிறான். ரத்தம் பெரிட்டால் குதிரை கதறிவிடும் என நினைத்து தன் ஒரு கையை தன் வாளால் வெட்டி ஒரு கையை வெட்டி விட்டுட்டு அந்த ஒரு வாளை கையில் எடுத்து அங்க அந்த தாங்கக்கூடிய அந்த அச்சகத்தை கையில் எடுத்துக்கொண்டு வாளினை, ஒரு கை இல்லை அல்லவா, வாளினை வந்து தன்னுடைய வாளால் தன்னுடைய வாயால் கவ்விக்கொண்டு கையில் அந்த அந்த கேடயத்தை எடுத்துக்கொண்டு குதிரையை ஓட்டுகிறான். ஓடி தப்பித்து விடுகிறான். இப்பொழுது இந்த விஷயம் கேட்டவுடன் அலாரம் அடிக்கிறது. இப்பொழுது பீரங்கிகள் வெடிக்க தயாராகிருக்கின்றன. பீரங்கிகள் வெடித்தும் விடுகின்றன. ஏற்கனவே நான் கூறியது போல் அத்தனை பீரங்கிகளும் பிரிட்டிஷாரினுடைய அந்த முகாமை நோக்கி திருப்பி வைத்திருக்கிறார் நம்முடைய ஒண்டி வீரன். ஆகவே பிரிட்டிஷாருடைய அந்த அத்தனை முகாம்களும் அழித்து அத்தனை வீரர்களும் அப்படியே கூண்டோடு அழிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய வீரத்திற்கும் விளைநிலமாக விளங்கி வந்தான் ஒண்டி வீரன். ஆங்கிலேயன் சவாலை ஒன்றிக் கொண்டாக நின்று ஆங்கிலேயரே வைக்கும் வண்ணம் செயல்பட்டவன் தான் நம்முடைய ஒண்டி வீரன். இந்த ஒண்டி வீரனை பற்றி பேசுவதற்கு பல உண்டு. அவன் வென்ற போட்டிகள் பல உண்டு. வென்ற போர்கள் பல உண்டு. ஆனாலும் அவன் தன் ஒத்த கையால் ஒரு போர் புரிகிறான். அந்த போர் தென்மலை போர் என அழைக்கப்படுகிறது. தென்மலை போரில் தன் உயிரை நீக்கிறான். வீரம் கொண்ட அந்த வேங்கை தென்மலையில் தன் உயிரை துச்சமென நினைத்து தன் உயிரை துறக்கிறது. தென்மலையில் உயிர் துறக்க தென்மலையே போராடு என நாட்டுப்புற பாடல் பிறந்தது. நொண்டி சிந்து என ஒரு பெரும் காவியம் அவனை பற்றி பாடுகிறது. நொண்டி சிந்து என்று ஒரு பெரும் காவியம், ஒண்டி சிந்து என்ற ஒரு பெரும் காவியம் அவனை பாடுகிறது. தென்மலையே போராடு என்று ஒரு நாட்டுப்புற பாடல் அவனை புகழ்கிறது. அவனுக்கு மிகப்பெரிய புகழாரம் சூட்டுகிறது. ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 20 அவனுடைய நினைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் நமது தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் அவருடைய நினைவு நாளை போற்றியுள்ளது, புகழ்ந்துள்ளது. அவருக்கு அஞ்சல் தலைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அவருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. அந்த மணிமண்டபம் 2016 ஆண்டு அந்த மணிமண்டபத்தை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த சம்பந்தப்பட்ட அந்த இடமான திருநெல்வேலிக்கு அருகில் அவருடைய மணிமண்டபத்தை வந்து கட்டியிருக்காங்க. சரிங்களா? திருநெல்வேலி பகுதியில் அவனுக்கு மணிமண்டபம் கட்டி அவனை வந்து புகழுக்குரியவனா மாத்திருக்காங்க. அவனுக்குன்னு ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அந்த பாடல் பேரு நொண்டி சிந்து. அவனுக்குன்னு ஒரு ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்கு. அதுக்கு பேரு தென்மலை போராடு. அப்ப திருநெல்வேலியில அந்த பாளையங்கோட்டையில அவனுக்குன்னு ஒரு மணிமண்டபம். அது 2016 ஆண்டு மேடம் ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு அது இப்ப நடைமுறையில் உள்ளது. அப்படிப்பட்ட இந்த வீரன் சிறந்த அந்த வீரனுடைய புகழ் இன்றல்ல என்றும் இந்த உலகம் உள்ளவரை அவனுடைய பெயரை மறக்கவும் முடியாது என்பதுதான் ஒண்டி வீரனை பற்றிய செய்தி. பாளையக்காரனிலே ஒரு சிறந்த பாளையக்காரன் பூலித்தேவன். இந்த பூலித்தேவனின் கைப்பாவையாய் அந்த பூலித்தேவனின் தன்னுடைய தொழிலாய் தன்னுடைய வாளாய் விளங்கி வந்தான்
இந்த ஒண்டி வீரன். இந்த நிலையில், இந்த நேரத்தில் அந்த ஒண்டி வீரனை மாண்புற மதிப்போம், மாண்புற நினைவு கூர்வோம், மாண்புற அவனுடைய வீரத்தை நம் குழந்தைகளுக்கு எடுத்துரைப்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்த நடப்பு நிகழ்வு நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம். அடுத்த நடப்பு நிகழ்வு நிகழ்ச்சி நாம் பார்க்க இருப்பது, மத்திய ஏசியால ஒரு பெரிய பதட்டம். உங்களுக்கு தெரியும், கடந்த பிப்ரவரி மாதம் அந்த பதட்டம் நிலவுது. என்ன நிலவுது? ஹோமோஸ் நீரிணையை வச்சு அரசியல் பண்றாங்க. ஹோமோஸ் நீரிணையின் காரணமாக நம்ம பெரும்பாலும் நம்ம இந்தியா 3வது பெரிய ஏற்றுமதி கண்ட்ரி. எதை இறக்குமதி செய்யும்? எதை இறக்குமதி செய்யறோம் அப்படின்னா, இறக்குமதி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னா கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில நம்முடைய நாடு 3வது இடத்துல இருக்கு. நமக்கு தான் அதிக தேவை இருக்கு. கச்சா எண்ணெயில நமக்கு அதிக தேவை இருக்கு. 3வது ஏற்றுமதி நாடாக நமது நாடு காணப்படுகிறது. நம்ம எங்கெங்க தான் ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா, நாம ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் ஈரான், ஈராக், கத்தார் போன்ற நாடுகளில் இருந்து ஹோமோஸ் நீரின் வழியாக நமக்கு நம் நாட்டில் அது இறக்குமதி செய்யப்படும். அப்படி செய்யக்கூடிய அந்த விஷயங்களில் இறக்குமதி செய்யக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் இப்போது நம்முடைய நாட்டிற்கு அருகில் உள்ள ஹோமோஸ் நீரினை மறுத்து ஹோமோஸ் நீரிலிருந்து அந்த பதத்திலிருந்து நாம் தப்பிப்பதற்காக நாம் வெனிசுலா என்ற கண்டிலிருந்து அதிகபட்சமான எண்ணெய்களை, நாம் அதிகபட்சமான அந்த crude oil-ஐ நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் என்பது இது குறிப்பிடத்தக்கது. அப்ப ஒரு எண்ணெய் தட்டுப்பாட்டை, crude oil தட்டுப்பாட்டை, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டை, பெட்ரோலியம் கேஸ் தட்டுப்பாட்டை குறைப்பதற்காக நமது நாடு எடுத்த ஒரு தந்திரமான செயல் என்பது இது என்பது குறிப்பிடத்தக்கது என்றுதான் நாம் கூற முடியும். அதுக்கு அடுத்தாற்போல் நாம் பார்க்க இருப்பது காக்கி போட்டி. ஆடவருக்கும் பெண்களுக்கும் இடையிலான உரித்தான காக்கி போட்டி நெதர்லாந்திலும் பெல்ஜியத்திலும் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் ஏற்கனவே நாம் பார்த்தது போல் தற்சமய செய்தியின் பிரகாரம் நம்முடைய ஆண்கள் அணி பாகிஸ்தானை தனது வெற்றி கனியை பறித்திருக்கிறது. ஆனால் பெண்கள் அணி ஏற்கனவே சீனாவை சமன் செய்தது, தென்னாப்பிரிக்காவை தும்சம் செய்தது. இப்பொழுது இங்கிலாந்துடன் பல பரீட்சை நடத்தி இங்கிலாந்துடனும் டிராஸ் செய்திருக்கிறது. டிராஸ் செய்து 2வது சுற்றுக்கு முன்னேறி நெதர்லாந்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. அதுபோல் நம் டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய தெற்காசிய அந்த பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் நாம் எதிர்பார்த்த ஆயுஷ் ஷெட்டி சிந்து ஜோடி கவலைக்கிடமாக காலிறுதியில் தோற்று வெளியேறியுள்ளார்கள். அதுக்கடுத்த செஸ் சாம்பியன் போட்டி, சின்ஃபீல்டு என்று அழைக்கூடிய இந்த சாம்பியன் போட்டியில் நம்முடைய பிரக்யானந்தாவும் அந்த நாட்டை சார்ந்த அமெரிக்காவை சார்ந்த ஒரு வீரருக்கும் இடையிலான அந்த போட்டி தற்சமயம் 1.5 என்ற அந்த செட் கணக்கில் இருவரும் சமன் செய்தனர். சமன் செய்த நிலையில் நம்முடைய செஸ் போட்டியோட விதிகளின் அடிப்படையில் கருப்பு காயை வைத்திருந்த அந்த அமெரிக்க வீரர் வெற்றியை எட்டினார். நம்முடைய பிரக்யானந்தா 2வது இடத்தை பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தம் அனைத்து புள்ளிகளுடன் உலகின் 8வது மிகப்பெரிய செஸ் வீரராக அவர் இடம் பிடித்துள்ளார் என்பது இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. அன்பான மாணவமணிகளே, நண்பர்களே, உறவுகளே, இத்துடன் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நாளைய கரண்ட் அஃபேர்ஸில் மீண்டும் நல்ல செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமிநாதன். நன்றி, வணக்கம்.